திருப்பூர் அடுத்துள்ள மங்கலம் சுல்தான்பேட்டை தலைத்தோப்பு கருப்பராயன் சுவாமி கோவில் ஆண்டு விழா. திருப்பூர் மாவட்டம் மங்கலம் அருகே சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள தலைத்தோப்பு கருப்பராயன் சுவாமி கன்னிமார் சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 9ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. அதன்படி அன்று காலை 9 மணி அளவில் சுல்தான்பேட்டை விநாயகர் கோவிலில் இருந்து தலைத்தோப்பு கருப்பராயன் கன்னிமார் சுவாமி கோவிலுக்கு தீர்த்தக்குடம் மற்றும் பால் குடங்களை பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். பின்னர் காலை 10 மணிக்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது. காலை 11 மணிக்கு மேல் தலைத்தோப்பு கருப்பராயன் சுவாமி கன்னிமார் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள், அலங்கார பூஜைகள், மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் தலைத்தோப்பு கருப்பராயன் சுவாமி கன்னிமார் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் சுல்தான்பேட்டை, சின்னாண்டிபாளையம், சின்னியக உண்டன்புதூர் உள்ளிட்ட ஏராளமான கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி நிர்வாகிகள், சின்னாண்டிபாளையம், சின்னியக உண்டன்புதூர், சுல்தான்பேட்டை ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மங்கலம் மண்ணில் கம்பீரமாய் நின்றார், சுல்தான்பேட்டையில காக்க பிறந்தார். தலைத்தோப்பு கருப்பராயன் அவன் கண்ணசைவில் உலகம் அதிரும். அவன் அருள் பெற அலை அலையாய் கூட்டம் எதிர்ப்புகள் தகர்த்தெறியும் வார் ஏந்தி வந்தார். பக்கர்கள் எர் துடைக்கும் காவலன் இவன். 9ஆம் ஆண்டல்ல 9ஆம் தலைமுறைக்கும் அவன் ஆசி என்றும் நிலைத்திருக்கும். தலைவணங்கினில் கருப்பராயன் வருகிறான். பக்தி மேளத்தில் பூமி அதிர்கிறான். அவன் கண்ணசைவில் உலகம் அதிரும். அவன் அருள் பெற அலை அலையாய் கூட்டம் எதிர்ப்புகள் தகர்த்தெறியும் வாடி ஏந்தி வந்தான். பக்தர்கள் துயர் துடைக்கும் காவலன் இவன். 9ஆம் ஆண்டல்ல 9ஆம் தலைமுறைக்கும் அவன் ஆசி என்றும் நிலைத்திருக்கும். தலைவணங்கினில் கருப்பராயன் வருகிறான். பக்தி மேளத்தில் பூமி அதிர்கிறான்.